ஒரே ஒரு நிமிஷம் இவரும் கேட்டு அப்புறம் நீங்க சொல்லிடலாம். நீங்க சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள் அவர் கேட்டவர் சேர்த்தே சொல்லிடுங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள் எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவறு. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். உறுப்பினர் தலவாய் சுந்தர் வாங்க. என்ன நீங்க பேச விரும்புறீங்களா? பாருங்க. உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்க சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க. அவங்க எங்களை விட்டுட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்தை வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பேசுறேன். அதனாலதான் இல்ல, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சியை உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. அப்புறமா நாங்க உறுப்பினர் கே நேரு அவர்கள் இந்த பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. ரொம்ப நீங்க